பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவ கிருபை நம்மோடு கூட இருக்க முடியாது. தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பும்படியா, ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடும்படியா, நம்முடைய ஆராதனை ஆசீர்வதிக்க நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறபடியினாலே நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. க்ளோரி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கும் எங்கள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியா செபிக்கிறோம். வந்து ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிரசனத்தை, மகிமையான பிரசனத்தை உணர கிருபை தாரும். செக்கினா மகிமையினால் இந்த ஆலய கட்டிடம் முழுவதுமாக நிரப்பப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை உமக்கு ஏற்புடையதாக இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதி. வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கர்த்தர் கொண்டு வார். ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதிக்கு ஆட்சேபிக்கிறோம். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி, கர்த்தருடைய வார்த்தை சகலவற்றையும் கர்த்தரே பொறுப்பெடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆராதனையிலே நீரே எங்கள் ஆராதனையின் தலைவராய் வந்து அமரும்படியா செபிக்கிறோம். துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசுவே உம் நாமத்தினால். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும். நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் நாளிலே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போம். உலகில் நெறித்தவறிய அலைந்தோம். ஜீவன் கண்டடைந்தோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போம். உம்மை நாடி மண்ணை அடைந்தோம். புகழ் தேடிய மாற்றம் கொண்டோம். உம்மை நோக்கி ஜெயம் பெற்றோம். இயேசுவின் தரிசனத்தால் எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போம். உன்னை கண்டடைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவியே. இன்று இயேசு வண்டை வாராயோ. நித்திய ஜீவனை திடவே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போம். கண்மலையின் மறைவில் உள்ளங்கையில் நம்மை நடுவில் வரைந்து வைத்திருக்கிறாரு. மலையின் மறைவில்
உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளைப் போல் இம்மட்டும் காத்தீரே. கண்களின் கருவிழிகளைப் போல் இம்மட்டும் காத்தீரே. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளைப் போல் இம்மட்டும் காத்தீரே. நாளை நாளுக்கு கவலை வேண்டாம், காகத்தை கவனி என்பீர். நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனி என்பீர். ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதிலளித்தீர். ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதிலளித்தீர். கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளைப் போல் இம்மட்டும் காத்தீரே. கண்களின் கருவிழிகளைப் போல் இம்மட்டும் காத்தீரே. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைபடாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைபடாது. அதினதின் காலத்தில் நேர்த்தியா செய்து முடிப்பவரே. அதினதின் காலத்தில் நேர்த்தியா செய்து முடிப்பவரே. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் மறைவில் கண்களின் கருவிழிகளைப் போல் இம்மட்டும் காத்தீரே. கண்களின் கருவிழிகளைப் போல் இம்மட்டும் காத்தீரே. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளைப் போல் இம்மட்டும் காத்தீரே. கண்களின் கருவிழிகளைப் போல் இம்மட்டும் காத்தீரே. ஆமென். ஹல்லேலூயா. கண்ணின் கருவிழியைப் போல நம்மை காக்கிற ஒரு தேவன் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றி வற்றாத நீரூற்றைப் போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல நம்மை அனுதினமும் காத்து வருகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படியே எழும்பி நின்று ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லி, எஸ் லார்ட், ஆண்டவரே நீர் ஒரு நாளும் எங்களை மறந்து போகவில்லை. கண்மலையின் மறைவில் ஆண்டவரே உள்ளங்கையின் நடுவில் எங்களை வரைந்து வைத்திருக்கிற தேவன், நீ என்னால் மறக்கப்படவில்லை, நீ என்னால் மறக்கப்படவில்லை. கைகளை தட்டி நல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறவர் ஒரு நாளும் உன்னை மறந்து போக மாட்டார். Glory, 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 Jesus, hallelujah. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, amen. Hallelujah,
மகிமைப்படுத்தி வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் மத்தியில் இருக்கிறார். ஓயாமல் அவருடைய புகழை பாடத்தானே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனக்கு இந்த பூமியில வேண்டாம், என் இயேசு மாத்திரம் நீர் போதும் ஆண்டவரே. ஓ glory glory Allah kara raba raba hallelujah 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 ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். பரலோகம் மகிழத்தக்கதாக தேவநாமம் உயர்த்தப்படனவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, ஆண்டவரே உம்முடைய மகிமையை வார்த்தையால எங்களால் வர்ணிக்க முடியாது. ஏதோ சில வார்த்தைகளை சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுங்க. கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் நான் பாடுவேன். என்றுமே என்றென்றுமே இன்றுமே என்றுமே என்றென்றுமே இன்றுமே என்றுமே என்றென்றுமே இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஓ glory maralama shakala rababa maradaraba. Yes Lord hallelujah ஆமென். தேவ பிரசன்னம் தேவ மகிமை இறங்கட்ட. கர்த்தர் உங்களை தொடட்டும். நம்முடைய ஆராதனையை ஆண்டவர் சுகந்த வாசனையாய் முகத்தை ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்கப்பட
அப்படியே கரங்களை உயர்த்தி, விலகாத மேகம், முன் செல்கிற மேகம், இதுவரைக்கும் உங்களையும் என்னை நடத்தி கொண்டு வந்த மேகம் தானே. அவர் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகலை, உன்னை கைவிடலை, நம்மோடு கூட இருக்கிறான். எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாத ஒரு தேவன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, சோத்திரம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவ பிரசன்னம் ஆண்டவரே இந்த வேளையில் நாங்கள் ஒவ்வொருவரும் உணர ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வணங்கு குனிந்து தொழுகிறோம், கனிந்தெம்மை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தெம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த சொரூபி என் இயேசுவே. அப்படியே எல்லாரும் ஆராதிக்கலாமே. அவர் சாந்த சொரூபியா, சாரோனின் ரோஜா. ஆமென். தொழுகிறோம், ஆயிரம் பேரிலும் சிறந்தோரா ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் சமூகம் நம் ஒவ்வொருவருக்கு ஆனந்தமாக இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். க்ளோரி. ஆராதாரமா ஷிகாலாரமா. ஆண்டவருடைய சமூகம் தானே
பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய, வேற எங்கேயும் நமக்கு நிம்மதி இல்லை. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது நம்முடைய உள்ளத்திற்கு அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் போது என் உள்ளம் மகிழ்ந்தது. இன்றைக்கும் ஆண்டவர் கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்தர் சபையில் பேரின்பமே, கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே, கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே, பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம், இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே, பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். 120 பேர் மத்தியிலே இறங்கி வந்த தேவன் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். ஒரு அபிஷேகத்தை நீங்கள் நானும் பெற்றுக் கொள்ளும்படியா உன்னத ஆவியை ஊற்றிடுமே, உன்னத ஆவியை ஊற்றிடுமே ஆண்டவரே. க்ளோரி உன்னத ஆவியை ஊற்றிடுமே, மன்னவனே இந்நேரமே, உன்னத ஆவியை ஊற்றிடுமே, மன்னவனே இந்நேரமே, பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம், உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே, பிரசன்னம் தாருமே, பாதம் தொழுகிறோம், என் இயேசுவே. எப்போது என் இயேசு வருவார் என்று என் உள்ளம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஏக்கத்தோடு ஆமென் காத்திருப்போமே. அவர் சீக்கிரமாய் வருகிறார். என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டவர் பறந்து விரைந்து தீவிரமே இறங்கி வாரும் இயேசுவே, பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம், இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே, பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு ஆனந்தமாய் இருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். 120 பேர் மத்தியில் அவர்கள் ஒரு மனமாய் கூடி வந்தபோது இறங்கி வந்தவரே, அபிஷேகத்தினால நிரப்பினவரே, ஆண்டவரே அக்னி மயமான ஒரு பிரிந்த நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவரும் மீதும் இறங்கினது. அந்த ஆதி திருச்சபை அனுபவம், அந்த பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவம் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தேற்றரவாளினை வந்திரே, உன்னத ஆவியை ஊற்றும் ஆண்டவரே, உன்னத ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. கரங்களை தட்டி எஸ் ஓ காட் லபாரா தூரமாரி அந்தரகபா. ஹல்லேலூயா 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம். 120 பேனடுவே தேற்றரவான் வந்திரே, உன்னத ஆவியை மன்னவனே இந்நேரமே. கேட்போமா? உன்னத ஆவியை ஆவி ஊற்றிடுமே, மன்னவனே
பிரசன்னம் தாருமே. வந்தாதம் தொழுகிறோ இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே. கரங்களை உயர்த்தியாமே. ஆண்டவரே உம் திவ்ய நாமத்தில் இன்பத்தோடு கூட. ஓ glory glory. ஆமென் ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள் அவருடைய தொடுதலை ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். ஓ glory glory glory. நீவும் பாதம் தொழுகிறோ. Thank you Holy Spirit. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு கர்த்தர் பேச வேணுமா ஜெபிக்கிறோம். Thank you Lord. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி Lord speak, thy servant heareth. உடைய வார்த்தையை உடைய சத்தத்தை கேட்க தானே வந்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் இருப்பீரானால் என்னோடு பேசும் என்று நாம் ஒவ்வொருவரும் கேட்போம். நீர் என்னோடு பேசும். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தால் உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், உம்முடைய கண்களில் கிருபை கிடைச்சா ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், உம்முடைய மகிமையை பார்க்கணும். Glory, hallelujah. Thank you Lord, thank you Lord. அப்படியே கரங்களை உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை வேண்டும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை வேண்டும். தேங்க்யூ 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 ஹோலி ஸ்பிரிட். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனம் தொடங்கி 41வது வசனம் முடிய உள்ள வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 41 வரைக்கும். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தைகள் உம்முடையது. அந்த வார்த்தை வல்லமையுடையது. அந்த வார்த்தை ஜீவனை தருகிறது. நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். அந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்க கீழ்ப்படிய கிருபைதான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த மார்க்கு 34ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து உள்ள காரியங்கள் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இயேசு கலிலேயா கடலில் புயலை அடக்கினார். அவர் சொல்ல ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அவர் சொல்லும்போது அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களை பார்த்து, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே நம்ம எல்லாரையும் அக்கறைக்கு கொண்டு செல்லலாம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இக்கரையில் கொஞ்ச காலம்தான் வாழப்போகிறோம். அக்கறையில் இயேசுவோடு கூட நீண்ட காலமாய் நாம் வாழப்போகிறோம். அந்த வாழ்க்கைக்காக தேவன் நம்மை அழைக்கிறார். அவர்களிடத்தில் சொல்லுகிறார். அவரோடு கூட இருக்கிற அவருடைய சீஷர்களை பார்த்து தான் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். ஆனால் அடுத்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது,
ம் ம் படகுல அவர் இருந்தபடியே, அப்படி என்றால் அவர் படுத்துட்டார். ஒருவேளை நீண்ட நேரமாய் அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறதுனால களைத்திருக்கலாம். பிசாசுகளை துரத்தினார், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 கொஞ்சம் வாசிப்போம். பதினெட்டாவது வசனம் கொஞ்சம் வாசிங்க சார். திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள். ஏன் திரளான ஜனங்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அடுத்த வசனம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. திரளான ஜனங்கள் சூழ்ந்திருக்கிறதை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். ஆனா ஒருவன் மாத்திரம், அந்த வேத பாரகன், ஆண்டவரே நான் உம்மை, மறுபடியும் மைக்கில் கொஞ்சம் சத்தமா வாசிக்கிறீங்களா? நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொன்னான். இன்றைக்கு ஏராளமான பேரு இதை இவன் சொல்லுகிறபடி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர உள்ளத்திலிருந்து நாம் சொல்லல. உதட்டு அளவில் ஒருவேளை இயேசுவினிடத்தில் அப்படி சொன்னா அவர் என் மேல கொஞ்சம் பிரியமா இருப்பார் என்று சொன்னான். ஆனா வேதம் நமக்கு நன்றாக தெளிவாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். நம்ம ஆண்டவர் மண் என்று நினைவு கூறுகிறார். நம்ம என்னென்னவோ பெரிய சாதனையெல்லாம் சாதித்து நாம் பெரிய ஆள் என்று காட்டிக்கொள்ள நினைக்கிறோம். சில வேளையில நம்முடைய நினைப்பு எங்கேயோ இருக்கிறது. ஆனா ஆண்டவர் நம் வாழ்க்கையை திட்டமிட்டு அவர் கையில வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே அடங்கிருங்கள், ஏற்ற காலத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அது வரைக்கும் காத்திருக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 20வது வசனம், அதற்கு இயேசு குடிகளும் நரிக்கு குடியிருக்கிறது, ஆகாயத்து பறவைக்கு கூடு இருக்கிறது, எனக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லையா, என்ன பின்பற்றி வரன்ற. Do you know who I am? I didn't possess this world. இந்த உலகம் எனக்குரியது அல்ல. உங்களுக்காக உங்களை ரட்சிக்கும்படியா தான் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். வேற நோக்கமே இல்லை. இந்த உலகத்தில் அவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சீஷர்கள் கேட்டபோது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம், ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். அவருடைய திட்டம், அவருடைய சித்தம் எல்லாம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதுதான். அருமையான தேவச்சனமே, ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆயிருக்கலாம், நாம் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்கிறோம். அது எனக்கு தெரியல. திடீரென்று அந்த பாடல், உமக்கு பிரியமானதை எனக்கு கற்றுத்தாரும். இன்றைக்கு அந்த பாடல் அதை எப்பவுமே கொஞ்சம் போராட்டம் தான். அந்த காணிக்கைக்கு பாட்டு. இந்த பாடலை பாடி இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது என்ன? ஒவ்வொரு காரியம், பாடலோ எதுவோ, ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாமல் செய்யவே மாட்டார். செய்தியை எப்படி ஆயத்தப்படுத்துறோமோ அப்படிதான் பாடல்களை, வர்ஷிப்பை கூட நான் ஆயத்தத்தோடு தான் வரும்போதே பாஸ்டர் லிஸ்ட் ரெடியா என்று கேட்பாங்க. இப்போ நான் லிஸ்ட்டை நாளை காலையிலேருந்தே எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு பாடலாம் அப்படி ஒரு பாடல் நினைவுக்கு வரும்போது அதை எழுதுவேன். நான் ஒரு லிஸ்டோடு வருவேன். ஆண்டவர் அதை ஆல்டர் பண்ணுவார்.
முன்னும் பின்னால் இருக்கிறத முன்னால் இருக்கிறத பின்னால், சில வேளையில் லிஸ்டில் இருக்கிறத பாடவே மாட்டோம். எல்லாமே அவர் திட்டமிட்டபடி தான் நடக்கிறது. இப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய சபையை, வாலிப பிள்ளைகள், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். நீரே என் தேவன், நீரே என் தேவன். You are my Lord. Give the lordship to the Lord. ஆண்டவருக்கு அந்த கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. அவர் உன்னை ஆளுகை செய்யும்படியா நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த வேத பாரகனுக்கு மாத்திரம் இந்த பதில சொல்றாரு. அடுத்து ஒரு ஆள் கேட்கிறாரு, வேறு ஒருவன், இவன் யாரோ ஒரு மனுஷன் திடீர்னு இயேசுவோடு கூட சேர்ந்து கொள்கிறதுக்கு ஆவலுடையவனை போல காண்பித்தான். இன்றைக்கு அப்படி வேஷதாரியா இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கிறோம். ஆண்டவரை பிரியப்படுத்தணும், நான் சொல்ற வார்த்தை ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும் என்று சொல்றானே தவிர அவன் உள்ளத்திலிருந்து அவன் சொல்லவில்லை. இன்றைக்கு அருமையான தேவச்சனமே, வாலிப தம்பி தங்கச்சி, வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. மாய்மாலம் வேண்டாம், அதுல மாய்மாலம் வேண்டாம். Give the lordship to God. அந்த கர்த்தத்துவம், ஆளுகை செய்கிற அந்த ஆளுகையை அவருடைய கரத்தில் கொடுப்போம். அப்பொழுது பாருங்க உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி. குறிப்பா வாலிப பிள்ளைகளோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். இது மாயையான உலகம். இந்த வாலிபமும் மாயைதான். அதை உன்னை மயக்கிவிடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட என்று சொல்கிற நீங்க வழி விலகி போகாதபடி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைக்கணும். வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வசனத்தை காத்து கொள்ளுகிறதுனால. வசனத்தை காத்து கொள்ள வேண்டும், வசனத்தை காத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். வசனத்தை காத்துக்கொள்ளணும்னா ஆண்டவருடைய வசனத்தை தினந்தோறும் வாசிக்கணும். காலையில் எழுந்த உடனேயே நாம் வாசிக்கலைன்னா நம்முடைய பிள்ளைகளை வாசிக்க சொல்லி நம்மால் சொல்ல முடியாது. நாம் ஜெபிக்கலைன்னா நம்ம பிள்ளைகளை ஜெபிங்க என்று சொல்ல முடியாது. போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான். அந்த போராட்டத்தில் ஆண்டவர் நம்மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறதுனால அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். God is concerned about your life. உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய எதிர்காலம், உன்னுடைய ஊழியம், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் கொடுப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, பெற்றாருக்கு சொல்றேன், நீங்க அவர் கரத்தில் உங்க பிள்ளைகளை கொடுத்துருங்க. ஜெபம் பண்ணுங்க, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய மனைவி அது எங்க கற்றுக்கொண்டாங்களோ தெரியாது. அவங்க பிள்ளைகள் தூங்கின உடனே 2 பிள்ளைகளுக்கும் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. இந்த வேதப்பாரகன் உம்மை பின்பற்றி வரனார். ஆண்டவர் அவன் எப்படி என்ன ஒரு மனநிலைமையில சொல்றான்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால நரிகளுக்கு குடிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடும் இருக்கிறது, மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்க இடமில்லை. அப்படி சொல்லிட்டு தான் அந்த படகுல பின்னணைத்துல அவர் படுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வாலிப பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 37வது வசனத்தை வாசிப்போம். பலத்த சுழல் காற்று உண்டாகி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. வாழ்க்கையில் கொந்தளிப்புகள் ஏற்படத்தான் செய்யும். கடலுன்னு ஒன்று இருக்குமானா அலை இருக்கும், புயல் இருக்கும், காற்று இருக்கும். திடீரென்று காற்றழுத்தம் என்று சொல்கிறான், புயல் வரும் என்று சொல்கிறான். அந்த ஒவ்வொரு புயலுக்கும்
ஒரு பேர் வைக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவது. நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டம் இருக்கும். கடந்த 2-3 வாரத்துக்கு முன்னால் ஆண்டவர் சொன்னார், ஒரு 3 நபரை ஆண்டவர் காண்பித்து அவர்கள் இருமனமாக இருக்கிறார்கள். They are not able to decide to walk in which way they should walk. எந்த பாதையில் போகணுன்றதை அவங்களால முடிவெடுக்க முடியல. குழப்பத்தில் இருக்கிறாங்க, போராட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த போராட்டம் யாருக்கும் தெரியல. ஆனால் உன் உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் உன்னையே அந்த கடலில், அந்த காற்றில், புயலில் அமிழ்த்தி போடத்தக்கதான ஒரு போராட்டம். அப்படி போராட்டம் யார்ட்டையும் சொல்லலை, அவங்களையே வைத்து கொண்டிருக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட நபர் தற்கொலைக்கு தான் போவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நமக்கு ஒரு இடம் இருக்கிறதே. நீங்கள் அமைதியை தேடும்போது இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆமென். இங்கே காற்று அதிகமானது. இயேசு பின்னணையத்தில் படுத்திருக்கிறான். சீஷர்கள் போய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்ன சொல்றான்? என்ன நடக்கிறது? அந்த வசனம் என்ன சொல்லுது? 37வது வசனம். அவ்வளவுதானே. ஆனா நீ ஆண்டவரை எழுப்பும் போது என்ன சொல்ற? நாங்கள் மடிந்து போகிறோம். அப்போ ஆண்டவருக்கு தெரியும், என் கூடவே இவர்களை வைத்து நான் பழகி கொண்டிருக்கிறேன், அவர்களை பயிற்றுவித்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கு விசுவாசி என்ற பெயரை வைத்திருக்கிற அநேக பேர் விசுவாசம் இல்லாமல் அந்த காற்றுல அலைச்சடிப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமத்தை கூப்பிட வேண்டும். அவருடைய நாமம் உயர்ந்த நாமம், உன்னதமான நாமம். 145வது சங்கீதம் 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வோம். The problem, அங்கே அந்த காற்று அடித்து அந்த படகு அமிழ்ந்து போகத்தக்கதான அளவில் இருக்கிறது. அப்போதான் ஆண்டவரை எழுப்புகிறார்கள். They didn't realize that Jesus is already in their boat. அவர் படகுல தான் இருக்கிறார். அவர் உங்களோடு தான் இருக்கிறார். உங்களை விட்டு விலகல. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லு. அந்த தேவன் உன்னோடு கூட பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நீ பிரயாணம் செய்கிற அந்த படகுல தான் அவர் பின்னணியத்தில் இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். ஆண்டவர் உண்மையா கூப்பிடுற எல்லாருக்கும் இல்லை, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறார். அது இருண்ட ஒரு பாதை. ஏறக்குறைய மரணத்துக்கு அருகில் இருக்கிறாங்க. அதே கலிலேயா கடல்ல மீன் பிடிக்கிறவர்கள், அந்த கடலை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள், எத்தனையோ புயலையும் காற்றையும் பார்த்தவர்கள். ஆனால் இந்த காற்று அவருடைய விசுவாசத்தை அசைக்கிறது. உன் விசுவாசத்தை அசைக்கத்தக்கதான ஒரு பெருங்காற்று உன் வாழ்க்கையில வீசலாம். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, இயேசுவே இயேசுவே நாங்க மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கூப்பிட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நம்முடைய இருண்ட வாழ்க்கையில் ஒளியாகவும் நம் வாழ்க்கையின் ஜீவனமாக இருக்கிறான். வல்லமையோடு செயல்படுகிறவனாய் இருக்கிறான். ஆமென். அவங்க எழுப்பின உடனேயே எழுந்து உடனேயே ஒண்ணுமே சொல்லல, ஆண்டவரே நாங்க மடிந்து போகிறோம் சொன்னாங்க. எழுந்த உடனேயே ஆண்டவர் என்ன சொல்ல? காற்றை அதட்டினார். கடலை பார்த்து இறையாதே, அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று. கரங்களை உயர்த்தி இயேசுவே என்று கூப்பிட்டா மாத்திரமே எப்படிப்பட்ட புயலும் அது நின்று போகும். அது உன்னை சேதப்படுத்தாது. நீ மடிந்து போக மாட்ட, நீ செத்து போக மாட்ட. உன்னுடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கிறது. உன்னை உள்ளங்கையில் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மோசமான நாட்களை நாம் எதிர்கொண்டு இருக்கலாம்.
வீழ்ச்சி அடைந்த ஒரு மனுக்குலம், விழுந்து போன ஒரு மனுக்குலம், வீழ்ச்சி அடைந்த ஒரு பூமி உள்ள சூழ்நிலைமையில தான் நாம் இருக்கிறோம். உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்னைக்கு உலகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிற, பரிதாபமான நிலைமை. நம்முடைய வாழ்க்கையின் எதிரொலி எப்படி இருக்கிறது? நீ இயேசுவே கூப்பிட்டேனா மறுபடியும் அந்த எதிரொலி இயேசுவேன்னு உனக்கு கேட்கும். சுழல் காற்று, மோசமான ஒரு காலம், மோசமான ஒரு சூழ்நிலைமை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அமைதிக்காக நாம் சூழ்நிலைகளை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டி இருந்தால், அமைதி என்பது உண்மையிலே அரிதான விஷயமா? அமைதிக்காக சூழ்நிலைமையில பார்த்து இன்னைக்கு சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும், இவங்க எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி காத்திருந்தா காலம் கடந்து போகும். இன்றைக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சபையே, இயேசுவே என்று கூப்பிடுவோம். நீங்க மடிந்து போக மாட்டீங்க. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். உங்களுடைய காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ஆமென் சொல்வோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 41:10 சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, உனக்கு பலவீனம், விசுவாச குறைவு இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஜெபம் பண்ண முடியல ஆண்டவருக்கு தெரியும். வேதம் வாசிக்க முடியல ஆண்டவருக்கு தெரியும். ஊழியங்களில் பங்கு பெற முடியல தெரியும். அந்த சூழ்நிலையில் இயேசுவே என்று கூப்பிடுவோம். இயேசுவே என்று கூப்பிடுவோம். ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவனாக இருக்கிறான். உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால உன்னை நான் தாங்குவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஜனமே, அவருடைய நீதியின் வலக்கரத்தினால கர்த்தர் நம்மை தாங்குகிறார். அவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருக்கட்டும். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களை வழி நடத்துகிறவன். ஆனால் எதிர்பார்ப்பு என்னவென்றால், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதி நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இந்த கலிலேயா கடல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில அந்த அலை 40 அடிக்கு உயருமா. 40 அடினா ஏறக்குறைய இந்த பில்டிங் அளவுக்கு கீழே இருந்து இந்த பில்டிங் மேலே இதே 30-35 அடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 40 அடி அந்த அளவுக்கு உயர்ந்தா அவங்க வேற என்ன சொல்ல முடியும்? மடிந்து போகிறேன்னு தான் சொல்ல முடியும். உன் வாழ்க்கையில அது எத்தனை அடி உயரமாக புயல் அடிக்கட்டும், அலை அடிக்கட்டும், இயேசுவே என்று கூப்பிடும்போது அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை அமைதிப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அயர்ந்த நித்திரையில் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அதனால தான் உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையும் சந்திக்க நமக்கு கர்த்தர் இருக்கிறான். அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சங்கீதம் 46:10 வாசிப்போம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் அமைதியை தருவான். சூழ்நிலைமை எப்படியா இருக்கட்டும், அலை அப்படியே மேல 40 அடி உயரத்தில் வருகிறது, அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்போது அந்த அலை ஒன்றுமே செய்யாது. ஒரு சபை வேணும். அந்த சபை ஜெபிக்கிற சபையா இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கிற மேய்ப்பனாகணும். உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா விழித்திருக்கிறவர்களானபடியினால அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். நீ எங்க போற, எங்க வர, நான் பார்க்கிறேன், நான் பார்க்கல. யோசேப்பு சொல்லுகிறான், இத்தனை பெரிய பாவத்தை என் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி செய்வேன்? அந்நிய தேசம், யாரும் இல்லை, அப்பா அம்மா இல்லை, ஒன்றும் இல்லை, அனாதை அடிமை. அந்த வீட்டில் அவன் இருக்கிறான். ஆனாலும்
கர்த்தருடைய பயம்தான் அவனை பார்வோன் அந்த எகிப்து தேசத்தின் அதிபதியாக மாற்றினது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுவானா கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த கொஞ்சம் கர்த்தருடைய பயம்தான் இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். காற்றையும் கடலையும் அதட்டுகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். 39வது வசனம். அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எதை அடக்கினார்? காற்றை, மனிதனால் பார்க்க முடியாத ஒரு காற்று, அதை அதட்டுறார். அந்த அலையை பார்த்தா காற்றுன்றாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனம். சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்வோம். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் தான் நம்முடைய இரட்சகர். அவர் உன்னுடைய வாழ்க்கையின் புயல் போராட்டம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவே என்று கூப்பிடும்போது அவர் அமைதி உண்டாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. 39வது வசனம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 24:36 வாசிக்கும் போது, பூட்டப்பட்ட அறைக்குள்ள உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய சீஷர்கள் மத்தியில் தோன்றினார். லூக்கா 24:30. நீ கூப்பிட்டா அவர் உன் நடுவில் வர வல்லவராயிருக்கிறார். பூட்டப்பட்ட அறையா இருக்கட்டும், அடைக்கப்பட்ட அறையா இருக்கட்டும், அவர் உன் மத்தியில வந்து நின்று உனக்கு சமாதானம் என்று சொல்லுகிற சமாதான காரண, சமாதான கர்த்தர் நம்மோடு கூட நிற்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு அவர்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். உடனே அவர்கள் பயம் நீங்கினது. அதனால தான் கதவெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தன் தற்கொலை செய்து கொள்றான்னா என்னத்துக்கு செய்து கொள்றான்? அவன் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள பலன் இல்லாத ஒரு கோடை. அவன் நான் மடிந்து விடுவேன், நான் செத்து போனா என் பிரச்சனை நீங்கிடும் இல்லை அப்படின்னு நினைக்கிறான். ஒருவேளை நீ அட்டம் பண்ணின அந்த அட்டம்ல ஃபெயிலியர் ஆயிட்டீன்னா போலீஸ் கேஸ் தான் உன் மேல. அப்பவும் உனக்கு நிம்மதி இல்லை. 1000 காரணங்களை சொல்லலாம். நான் என்னத்துக்கு போய் போலீஸ் கேஸ்? உன் உயிர் மேல உனக்கு அதிகாரம் இல்லை. அரசாங்கம் உன் உயிர் மேல அக்கறையா இருக்கு. அதனால தான் உனக்கு இலவசங்களை கொடுக்குறாங்க. உன் மேல அக்கறை இருக்கிறது. அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியது அரசாங்கத்தினுடைய வேலை. அதனால தான் குரூப் ஹவுஸ் கட்டி கொடுக்குறான். அதனால தான் உனக்கு இலவசமா எத்தனை கிலோ ரைஸ் தெரியல எனக்கு. அதனால தான் உனக்கு இலவச ஜனதா கரண்டா மறந்து போச்சு இல்லை, ஒரு பல்பு கொடுத்தானே, ஃப்ரீ கரண்ட்டு தானே, அதுக்கு பேர் தானே ஜனதா. தெரில சிஸ்டர் லோகநாயகி, தெரிலையா? ஒரே ஒரு பல்பு, வேற ஒன்றும் போடக்கூடாது, அதில் இலவசமாக கொடுத்தேன். இது அரசாங்கத்தினுடைய கடமை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அரசாங்கத்துக்கு, ஒரு நாட்டுக்கு உன் அடிப்படை தேவைகளை சந்திக்க அவர்களுக்கு தெரியும் என்றால், பரலோகத்தின் தேவனுக்கு உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற ஒரு கர்த்தர் யெகோவா ஈரே நம்மோடு கூட இருக்கிறார். ஒரே ஒரு மனுஷன் தான் சொல்றாரு, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் விசுவாசிகளின் தகப்பன்,
வேலைக்காரர் விட்டு போகும்போது அவர் சொன்ன, நானும் பிள்ளை ஆண்டானும் அவ்விடம் மட்டும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு வருவோம், திரும்பி என் பிள்ளையோடு வருவேன் அவங்களுக்கு சொல்றான். ஆனால் ஆண்டவர் இவனோடு என்ன பேசினார் என்று அவர்களுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது. ஆனால் அந்த விசுவாசத்தோடு போகிறான். அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கிறது. மகனை பலிப்பிடத்தை உண்டு பண்ணி விறகெல்லாம் அடக்கிட்டான். பிள்ளைய கையெல்லாம் கட்டி கண்ணை கட்டி படுக்க வச்சுட்டான். கத்திய ஓங்குறான். கர்த்தர் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது, இப்பொழுது நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆகையால நீ பெருகவே பெருகுவான். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவான். நான் வாலிபத் மாண்பை நான் தொடர்ந்து உங்களை பாரத்தோடு சொல்லி கொண்டிருக்கிறேன். நீ பெருகவே பெருக செய்வான். உன் வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடு, ரட்சிக்கப்படும். ஞானஸ்தானம் பெரு. ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 18:29 சொல்கிறது, உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், என் தேவனால ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனால ஒரு மதிலை தாண்டுவேன். அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் இருக்குமானா, உம்மாலே என் ஆண்டவரால என் தேவனால ஒரு சேனைக்குள்ளே பாய முடியும், ஒரு மதிலை தாண்ட முடியும். உன்னை பலப்படுத்துவான், தமது கரத்தினால தாங்குவார். உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. ஏசாயா 46:4 சொல்லுகிறது, இப்பொழுதும் நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசுவின் கரத்தில் உங்களை ஒப்புக்கொடு. அவர் உன் வாழ்க்கையின் புயலை அகற்றி கொந்தளிக்கிற கடலை போல் இருக்கிற உன் வாழ்க்கையை அமைதி உண்டாக்கி, இயேசுவே உன் ஆண்டவர், இனியும் தாமதிக்காமல் அவருடைய நாமத்தை சொல்லி அழைத்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என் விசுவாச குறைவை நீக்கும் ஆண்டவரே, என் படகுல நீர் இருக்கிறீர், என்னோடு கூட நீர் பிரயாணம் பண்ணுகிறீர், நான் மடிந்து போவதில்லை, நான் காப்பாற்றப்படுவேன் இயேசுவே என்று சொல்லும்போது, அது எப்படிப்பட்ட புயல் காற்று இருக்கட்டும், அவர் கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு. காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு. அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாற்று. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு உன் படகில், உன் வாழ்க்கை படகில் இருக்கும்போது ஒரு அமைதி, சமாதானத்தை நீங்களும் நான் பெற்றுக்கொள்வோம். அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள, அவருடைய பாதத்தை தேடி அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, காற்றை பார்த்து இறையாதே, கடலை பார்த்து அமைதலாயிரு என்று சொன்ன தேவன் சகல அதிகாரம் உடையவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் இதை பார்த்த உடனேயே மிகவும் பயந்து, இவர் யாரோ, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். ஆமேன். இன்றைக்கு வரைக்கும் கடல் கீழ்ப்படுகிறது. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலையின் பெருமை அங்கே அடங்கட்டுன்னா ஒரு கரை அதுதான் வருது. அந்த அலைக்கு கூட பேர் வச்சிருக்கேன், நான் யார் வச்சாலும் எனக்கு தெரியல. ஆண் அலை, பெண் அலை. ஆண் அலை அப்படி வேகமாக வரும், அதுக்கப்புறம் பெண்ணால் கொஞ்சம் நான் அந்த கரை வரைக்கும் வந்துட்டு போயிடுது. நான் இந்த கடல் ஓரத்தில் போயிருக்கேன். அங்கே போய் அந்த அந்த கரையில் நின்றுட்டுருப்பாங்க. அந்த அலை அங்கேருந்து வேகமாக மேலே எழுந்து வருது, இங்கே வந்து போகுது. ஆனால் இவங்களுக்கு பயமே இல்லை. ஏன்னா கால் மட்டத்துக்கு வந்து அது போயிடும். இந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்தது? என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த கடல் கீழ்ப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளை என்று பேர் வச்சிருக்கிற, ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்ற உனக்கு எஸ்தர், டேவிட், ஜேக்கப்,
ஜாஷுவா, ஜெபராஜ், நல்ல பேர், ஆனால் பயம் இல்லை. இன்றைக்கு காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துகிற கர்த்தர், இன்றைக்கு நீங்களும் நானும் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். உன்னுடைய வாழ்க்கையின் அந்த சீற்றம், அந்த காற்றின் சீற்றம் அடங்கி அமைதல் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தருடைய வேதம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, ஆண்டவரே அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனால ஒரு மதிலை தாண்டுவேன். ஓ க்ளோரி ஆண்டவரே, அப்படி என் தேவன் என்னோடு கூட இருக்கும்போது ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், என் தேவனால ஒரு மதிலை தாண்டுவேன். எப்படிப்பட்ட தடை என் வாழ்க்கையில் நான் முன்னேறி செல்லக்கூடாத இருக்குமானா அந்த மதிலை தாண்ட, என் அந்த தடைகளை தகர்க்கிற ஒரு தேவ வல்லமை என்னோடு கூட இருக்கிறது. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் சற்றும் பயப்படாதபடி என் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறி செல்ல என் கரத்தை பிடித்து நடத்துகிற, நான் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடவில்லை என்று சொல்லுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினால, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று அறிந்திருக்கிறேன். இப்பவும் முழுமையா என் வாழ்க்கை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் வழியில் நம் அனைவரோடு நம்முடைய குடும்பங்களோடு இன்று வென்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.